இந்த உற்சாகம் தான் எப்பவுமே, உற்சாகம் ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு ஆண்டவன் தான் இயக்குனர். ஆண்டவனுக்கும் எங்களுக்கும் கனெக்டிவிட்டி இந்த படத்தோட தயாரிப்பாளர். கடுமையான முதல் படம் கடுமையா அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரெடிட் எல்லாமே ப்ரொடியூசருக்கு போவோம். அதுக்கப்புறம் இயக்குனர் குழு, நான் சொன்ன மாதிரி ராஜசேகர் அண்ணன் நீங்க பார்த்துருப்பீங்க, 65 வயசு இளைஞர், அவர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டர்ஸ். நான் என்ன பண்ணேன்னா இந்த படத்துல அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணேன், அவ்வளவுதான். கடைசி அசிஸ்டன்ட் நான். உண்மையை சொல்லணும் அப்படிதான், எல்லாரும் கடுமையா உழைச்சாங்க. நான் உண்மையே கிடையாது இதுல. தாண்டி இதுல ஆர்டிஸ்டா உட்காந்துருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னன்னா இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறதா இருந்தது, பெரிய தயாரிப்பாளர். ஒரு கட்டத்துல சில காரணங்களால பிரேக் ஆயிடுச்சு. 10 வருஷமா படம் பண்ண போறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருந்தேன். எப்படி இதையும் மிஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? சரி, இவன் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு எல்லாம் வந்து எள்ளி நகையாடினாங்க. இவன் உருப்படவே மாட்டான், இவனெல்லாம் நம்பி எப்படி அப்படின்லாம் வந்து நிறைய அசிங்கங்கள், அவமானங்கள், அதெல்லாம் நான் வந்து ஒரு சீனா தான் பார்த்தேன். ஏன்னா நான் கிரியேட்டர் இல்ல. என்ன சம்பவம் நடந்தாலும் அது ஒரு காட்சி, அதுல அவங்கெல்லாம் ஒரு கதாபாத்திரம். நான் நடிச்சிட்டு இருக்கேன் ரியல் லைஃப்ல. மனசை புடுங்கி மேல தூக்கி எரிஞ்சிருவோம் ஆகாயத்துல. அது மட்டும் பத்திரமா அங்கேயே நீ இங்க என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அந்த சீன்லாம் முடிஞ்சது அப்புறம் திருப்பி எடுத்து ரீஃபிட் பண்ணிக்குவேன். ஏன்னா இதனால ஆர்ட் கொண்டு போனா நம்ம வந்து ஆர்ட் வெடிச்சிடும். அப்படி ஒரு படம் பண்றதுக்கு 1000 போராட்டம், படம் கிடைச்சதுக்கு அப்புறம் 5000 போராட்டம், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தாண்டி பன்மடங்கு போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாமே நான் வந்து திருப்பி சொல்றேன், காட்சியா தான் பார்த்தேன், ஜாலியா எடுத்துக்கிட்டேன், ரசிச்சேன், மனிதர்களை படிச்சேன். அப்போ ஒரு படம் பண்றதுக்கு வந்து ஒரு அசுர பலம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். இயக்குனர் ஸ்தானத்துல இருக்கிறவனுக்கு அசுர பலம் வேணும். அந்த அசுர பலத்தை மல்டி டெவலப் பண்ற மாதிரி இப்ப மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, என்கரேஜ் பண்ணாங்கல்ல, என்கரேஜ் பண்றவங்கள பக்கத்துல வச்சுக்கணும், குட் வைப்பை பக்கத்துல வச்சுக்கணும், பேட் வைப்பெல்லாம் தள்ளி வச்சிடணும். இங்க ஒவ்வொருத்தரோட வெற்றி தள்ளி போறதுக்கு காரணமே எவ்வளவு திறமை இருந்தாலும் அவங்க கூட இருக்கிற பேட் வைப் தான், அவங்க இல்ல. சோ டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டாக்ஸிக் பீப்புள் இருந்து தள்ளி இருந்தாவே உங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்சிடும். முழுசா தள்ளி இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிடலாம். சோ நிறைய டாக்ஸிக் பீப்புளை கடந்துதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். அதுவும் கதாபாத்திரமா தான் நான் பார்த்தேன். அதனால நான் யாரையும் வெறுக்கல, விலகிதான் இருக்கேன், விலகி இருந்தேன் நிறைய விஷயம். சோ இந்த படத்தை பொறுத்தவரை இன்னைக்கு கதாநாயகன் யாரு? சோ முக்கியமா சொல்லணும்னா இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்கள் யாரு அப்படின்னா நாங்க தான் இங்க சேனல்ல உட்கார்ந்துருக்கோம், மேடையில நீங்க தான் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் சிறப்பு விருந்தினர்கள். இந்த படத்தோட இன்றைய கதாநாயகர்கள், அதாவது ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஹீரோ இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சிக்கு ஒரு ஹீரோ இருப்பாரு இசையமைப்பாளரா. இந்த இசை விழாவுக்கு 2 கதாநாயகர்கள். ஒன்று ஐயா சௌந்தரியன் அவர்கள், அவரை தொடர்ந்து ஜெயக்குமார் ஐயா அவர்கள், 2 கதாநாயகர்கள். 2 பேர் இசையமைச்சிருக்காங்க. ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் 3 பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பாடல்களுமே நீங்க இப்ப பாத்தீங்க. ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்கள் 2 பாடல்கள் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒன்னு லிரிக்கல் வீடியோவா ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னொன்னு படத்துல பார்க்கலாம். இந்த கால கட்டங்களுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, 3 சாங் தான் போகணும், ஒரு ட்ரெய்லர் ட்ரீசர் அப்படி இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த 3 பாடல்கள் மட்டும். அதை தாண்டி இசையமைப்பாளர் பத்தி சொல்லணும்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜெயக்குமார் ஐயா பண்ணியிருக்காரு. எதனால அப்படின்னா ஐயா சௌந்தரியன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால அந்த நேரத்துல வெளியூர் சென்றிருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு ஒரு 2 மாதங்கள் ஆச்சு. அப்போ அந்த 2 பாடல்கள் பண்ண ஜெயக்குமார் ஐயாவே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து RR பண்ணாங்க. RR வந்து சிறப்பாக வந்திருக்கு.
அதை தாண்டி அச்சச்சிச்சோ சாங் தான் முதல்ல நாங்கள் வந்து கம்போஸ் பண்ணோம். சௌந்தரியன் ஐயாவோட உட்காந்து டியூன் போட்டோம். டியூன் போட்டுருக்கும்போது டைரக்டர் சார் இது யார் இதுக்கு லிரிக் ரைட்டர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே டியூன் போட்டு முடிச்ச உடனே அவரோட பில்டிங்லேயே மொட்டை மாடியில் போய் பேசுகிறேன். சோன்னு மழை பெய்யுது. கொரோனா டைமில் ஒரு அண்ணன் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் தமிழ் சினிமாவில். அவர் வந்து லெனின் உங்கள் படத்துக்கு நான் எல்லா பாடல்களும் நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரேன், பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்து நான் பண்ணேன். ஏன்னா அவர் சொன்னது கொரோனா டைமில், அப்போ ஒரு படம் பண்ணுறதா இருந்தேன். அன்னைக்கு பேசும்போது லெனின் என்னோட பட்ஜெட் இதுதான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொன்னார். இல்லைண்ணா நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேன், இவ்வளோதான் கொஞ்சம் இழுத்தாரு. சரி நீங்கள் சங்கடப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு கீழே போயிட்டு, ஐயா எனக்கு வந்து உண்மையாகவே மிகச்சிறந்த ஆசான் இசை உலகத்துல சௌந்தரியன் ஐயா அவர்கள் தான். அவர்கிட்ட போயிட்டு, ஏன்னா பாட்டு எழுதுறவங்க எல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எழுதுறாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நான் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவன். இதுக்கு நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே கவிதை எழுதுவேன். ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா நானே எழுதட்டுமா, நீங்க கவிதைலாம் எழுதுவீங்களா, எதை எங்க எதை ஒன்று சொல்லுங்க. துளி கூட மழையில் நனையாமல் குடைபிடித்து நடந்து செல்கிறாள், என் இதயத்தை ஈரமாக்கிவிட்டு.